அமீர் கானுடைய ஹாப்பி பர்த்டே போஸ்டர் போட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் பர்த்டே போஸ்ட் அப்படின்னா அர்த்தம் அமீர் கான் இந்த படத்தில் இருக்காரு. இந்த 1000 crore கூலி வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா அமீர் கான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அந்த ரோல் மூலமாக நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் வந்துடும். டப்பிங் ஆரம்பிக்கல அந்த படத்துக்கு, கூலி படத்துக்கு. அடுத்து வந்து ஷூட்டிங் போயிட்டு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாரு பாருங்க. அப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னொரு படத்தை ஆரம்பித்து அந்த படத்துக்கு இந்த வருஷத்தில் முடிச்சிருது. இந்த வருஷம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் வரும் கூலி. அடுத்த வருஷம் பெரிய ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஜெயிலர் 2 வரும். எந்த அளவு பாருங்கள் ஆக்டிவாக இருக்கார் பாருங்க ரஜினி சார். ரஜினி சாரோட இந்த ஆக்டிவிட்டி பார்க்கும்போது 74 வயசு கடந்த பிறகு இந்த எனர்ஜி. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மார்ச் 14 லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்றைக்கி வந்து கூலி படத்தோட டீசர் வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் வரல. நான் சோசியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து கூலி டீசர் கன்ஃபார்ம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே அப்படி பிளான் இருந்ததா சார்? எந்த பிளானும் இல்லை. ஓகே. காரணம் என்னென்னா படம் வந்து ஆகஸ்ட் வருதா இல்லை வந்து அக்டோபர் வருதான்னு யாருக்கும் தெரியாது. அவங்க இன்னும் அதை ஃபைனலைஸ் பண்ணல. ஏன்னா படம் ஷூட்டிங் முடியல. நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, படம் என்னைக்கு வருதுன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் அது டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவார். எப்போ ஷூட்டிங் முடியுது, ஷூட்டிங் முடிஞ்சோடனே அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எத்தனை நாள் தேவைப்படுது, 3 மாதமா 4 மாதமா இல்லை 5 மாதமா மினிமம் அந்த பீரியட் தேவைப்படும். இப்போ வந்து இன்னும் ஷூட்டிங்கே முடியல. உங்களுக்கே தெரியும் கூலி பொறுத்தவரையும் அடுத்த மாதம் ஷூட்டிங் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மந்த் எண்டு இல்லைன்னா அடுத்த மாதத்தில் படம் முடிஞ்சிடும். அப்போ ஏப்ரல்லேருந்து படம் வந்து another 4 months எடுக்கும் வச்சுங்களேன். we are talking about செப்டம்பர் ரிலீஸ். இப்போ செப்டம்பர் ரிலீஸ்னா இப்போயே நான் டீசர் விட்டேன்னா அப்போ என்ன ஹைப் கொடுக்குறது? இந்த ஹைப்பை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போது ஆல்ரெடி டிஜிட்டல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு. சேட்டலைட் வந்து அவங்களே தான் பண்ண போகிறாங்க, சன் பிக்சர்ஸ். அவங்க கொடுக்க போகிறது இல்லை யாருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எதுக்காக இவ்வளோ அவசரமாக அவங்க பண்ணணும்? நீங்களே நினச்சி பாருங்க லாஜிக்கலாக. ஸோ அதனால் எப்போவுமே படம் இப்போ செப்டம்பர் அப்படின்னு வச்சிங்களேன், ஆனால் அக்டோபர் வச்சிங்கன்னா அவங்க வந்து ஆகஸ்ட்டில் டீசர் வரும். அப்புறம் செப்டம்பர் எண்டில் அல்ல படம் ரிலீஸ்க்கு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் வரும். இதுதான் ப்ராசஸ். நம்மளா ஒரு கணக்கு போட்டுட்டு அவரோட பர்த்டே, அந்த பர்த்டேல அவருக்கு டீசர் வந்தே ஆகணும் அப்படின்னு நம்மளா ஒரு எஸ்டிமேட் போட்டு நம்மளா எல்லாத்தையும் பேசி ஊடகங்கள் எல்லாம் பற்றி விட்டா அவங்க அதுக்காக டெலிவரி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்கள பொறுத்தவரையும் அந்த தேதியில் அவங்க வந்து அமீர் கானுடைய ஹாப்பி பர்த்டே போஸ்டர் போட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் பர்த்டே போஸ்ட் அப்படின்னா அர்த்தம் அமீர் கான் இந்த படத்தில் இருக்காரு. அது கன்ஃபார்ம்டா. இல்லைனா சன் பிக்சர்ஸே ஒரு போஸ்டர் போடணும். அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதோட சன் பிக்சர்ஸ் வேலை முடிஞ்சிச்சு. அவரை பொறுத்தவரையும் அமீர் கானோட ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாரு. அவர் 2 பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு, ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதோட அவங்க 2 பேரும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. இதை தவிர வந்து எதுவுமே கிடையாது. இந்த டீசர் கீசர்லாம் சோஷியல் மீடியாவில் ஆளாளுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஹோப்பில் நம்பிக்கையில் போட்ட விஷயம் தவிர உண்மை கிடையாது. அமீர் கானும் இந்த படத்தில் இணையறாரு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை வந்து எகிர வச்சிருச்சு இல்லையா? கண்டிப்பாக எங்கேயோ கொண்டு போயிடும் இல்லையா? அதுதான் இப்போ வந்து நம்ம 1000 crore நடுவில் பேசினோம்ல. இந்த 1000 crore கூலி வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ற காரணமே அமீர் கான். அமீர் கான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அந்த ரோல் மூலமாக நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் வந்துடும். 8 வாரம் கேட்டிருக்காங்க. நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 வாரம் கழிச்சு தான் நார்த் இந்தியாவில் வந்து ஓடிடியில் வரப்போகுது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போது நார்த் இந்தியா ப்ராப்பர் ரிலீஸ் இருக்கும். இப்போ இந்த டைமில் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்க்கும்போது அவங்க நார்த் இந்தியா பார்த்து தான் பண்ணணும். நார்த் இந்தியாவில் எந்த படம் காம்படிஷன் இருக்குது பார்த்து தான் ரிலீஸ் டேட்டே போட போகிறாங்க கூலிக்கு. இப்படி பல விதங்களில் இது எல்லா விஷயமும் அமையும் போது டீசர்லாம் உடனே விட முடியாது. அப்போ டீசர் விட்டா வச்சிங்களேன், அவங்க தமிழ் மட்டும் விட முடியாது, இந்தியிலே விடணும். இந்தியில் விட்டால் அமீர் கானுடைய இதுவும் வரணும். கேட்டுங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2ல மோகன்லால் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சிவராஜ்குமார் பண்ணியிருந்தாங்க. சிவராஜ்குமார் இடையில கேன்சர் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அவரும் இந்த படத்தில் இருக்காரா? பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டாரு. இஸ் பேக் நார்மல் அண்ட் ஸ்டார்டட் ஷூட்டிங் ஆல்சோ. கன்னட படங்கள்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரை வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு பீரியட் சொல்கிறேன், அந்த பீரியடில் நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் இப்போதைக்கு எனக்கு வந்த தகவல் என்னென்னா சிவராஜ்குமார் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காராம். நான் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காராம். அங்கே வந்து மலையாள பொறுத்தவரையும் மோகன்லால் பண்ணுறாரு அப்படின்னு எதுவும் சொல்ல, கேரண்டியாக சொல்லலை. பட் சிவராஜ்குமார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் சொன்னாங்க. ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னா ரஜினி சார் பாருங்கள், ஒரு படம் இன்னும் ஷூட்டிங் முடியல, அவருடைய போர்ஷன் முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் படத்தோட ஷூட்டிங்கே முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் இன்னும் ஆரம்பிக்கல. அதாவது இவர் டப்பிங் ஆரம்பிக்கல அந்த படத்துக்கு, கூலி படத்துக்கு. அடுத்த படத்தை ஷூட்டிங் போயிட்டார். எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாரு பாருங்க. அப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னொரு படத்தை ஆரம்பித்து அந்த படத்துக்கு இந்த வருஷத்தில் முடிச்சிருவார். இப்போ அநேகமாக அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 பொங்கல் வரும். அப்படி தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா பொங்கல் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஆல்ரெடி, அந்த பீரியடில் வந்தால் வசூல் சாதனை பெருசாக பண்ணலான்னு. ஸோ எந்த அளவு ரஜினி சார் பாருங்கள் பிளான் பண்ணி ஒரு இந்த வருஷம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் வரும் கூலி, அடுத்த வருஷம் பெரிய ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஜெயிலர் 2 வரும். எந்த அளவு பாருங்கள் ஆக்டிவாக இருக்கார் பாருங்கள் ரஜினி சார்.
ரஜினி சாரோட இந்த ஆக்டிவிட்டி பார்க்கும்போது 74 வயசு கடந்த பிறகு இந்த எனர்ஜி, இந்த எந்தூசியாசம், சினிமா மேல இருக்கிற ஆர்வம், அடுத்தடுத்த கட்டம் படங்கள், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், தமிழ் சினிமா எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். அதாவது இவருடைய படங்கள் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமா எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை, கண்டிப்பா. அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு ரஜினி சார். பார்க்கும்போதே பெருமைப்பா இருக்கு. ரஜினி சார் வந்து அடுத்த படம் யார் கூட பண்ண போறாரு கூலி ஜெயிலர் 2க்கு அப்புறமா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு இல்லையா? அட்லி கூட இணைவரா, அட்லி, சல்மான் கான், அப்புறம் ரஜினிகாந்த் 3 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க. இப்படி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல அது இப்போதைக்கு ரஜினி சார் அது மாதிரி எதுக்குமே போல. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி சல்மான் கான் அவர்ல வந்து ரஜினி சார் ஒரு ஸ்பெஷல் ரோல் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, வாய்ப்பே கிடையாது. ரஜினி சார் பண்ண மாட்டார். ஏன்னா அவரை நம்பி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கும்போது ஒரு 500 கோடி ரூபாய் பிஸ்னஸ் அவரை நம்பி இருக்குன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு கணக்காக சொல்கிறேன். 500 கோடி 600 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னைக்கு கேரண்டி ஆயிடுச்சு அவருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஒருத்தர் ஏன் வந்து ஒரு செகண்ட் ஃபில்டில் போய் பண்ணணும்? அவருக்கு அவசியம் இல்லைல்ல. அவருக்கான கதைகள் வந்துட்டே இருக்குது. எனக்கு வந்து பெரிய பெரிய டேரக்டர்லாம் அவர் நம்பி காத்திருக்காங்க. நீங்கள் டேட் கொடுங்க தலைவா, நாங்கள் வந்து உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு காத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஒரு படத்தில் போயிட்டு சம்பளத்துக்காக ஏன் நடிக்கணும்? அவருக்கு அவசியமே இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து அடுத்த படத்தை உடனே கமிட்டும் பண்ண மாட்டார். என்ன காரணம்னா அவருடைய மொத்த ஃபோக்கஸும் கூலியில் தான் இருக்கும். கூலி என்ன மாதிரி சக்ஸஸ் பண்ணுது? நான் முன்னாடி சொன்னேன்ல, கூலி ஒருவேளை 1000 crore பண்ணிச்சு வச்சுங்க, அப்போ அவருடைய மார்க்கெட் எங்கோ போய் நிற்குது இல்லை. ஒரு அல்லு அர்ஜுனுடைய மார்க்கெட் எங்கோ போயிடுச்சு. ஆஃப்டர் 1500 1700 crore வந்து புஷ்பா 2 பண்ண பிறகு அவருடைய சம்பளமும் பெருசாகிடுச்சு, அவருடைய ரீச்சும் பெருசாகிடுச்சு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பெரிய நடிகராகிட்டார். இப்போ ரஜினி சார் ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியா தெரிஞ்சவர் தான், அதில் பாப்புலர். ஆனால் அது இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் பெரிய சக்ஸஸ் பண்ணால் கூலி. அப்போ அவருடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ எதுக்கு இப்போ கமிட் பண்ணணும்? அவர் நினச்சி பாருங்க, லாஜிக்காக நினச்சி பாருங்க. அப்போ அவர் பண்ணுவார்? அவர் எதுவும் பண்ண மாட்டார். அவர் ஒன்றே சொல்லுவார், வெயிட் பண்ணுவோம், கூலி ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு பேசிட்டு இருப்பார், சும்மா எல்லாரையும் டிஸ்கஷன்ன்றது நடக்கும். ஆனால் எதுவுமே கமிட் பண்ண மாட்டார். எந்த விஷயம் கமிட் பண்ண மாட்டார், எதுக்குமே உள்ளே வர மாட்டார். அண்ட் செகண்ட்லி அவர் ஹீரோ தான் அடுத்தடுத்து வருவார். இந்த மாதிரி இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கெல்லாம் ரஜினி சார் வந்து வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சாத்தியக்குறிகள் இல்லை. ஒரு பக்கம் நடிகர்களோட சம்பளம் விஜய் அவர்கள் ஹையஸ்ட்டாக 275 கோடி, அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் 200 கோடிக்கு மேலே, அஜித் அவர்களும் கிட்டத்தட்ட 200 கோடி வாங்குறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அட்லி அவர்கள் 100 கோடி வாங்க போறாரு. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் வந்து 60 கோடி வாங்கியிருக்காரு கூலி படத்துக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து ஆரோக்கியமானதை பார்க்கணும், தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன் கொடுக்குறாங்க? நீங்கள் 60 கோடி கொடுத்தாங்களா, 100 கோடி கொடுத்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போது நம்மளுக்கு லோகேஷ் கனகராஜ் கிடைக்க மாட்டாருன்னு பல ப்ரொடியூசர்ஸ் காத்திருக்காங்க. கண்டிப்பாக தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அவங்கெல்லாம் காத்திருக்கிறதே வந்து லோகேஷ் உங்ககிட்ட கதை இருக்கா, நம்மளுக்கு ஒரு படம் பண்ணுங்க. பெரிய பெரிய நடிகர்கள் அங்கே இருக்கிற, நான் சொல்கிறது மிகப்பெரிய நடிகர்லாம் காத்திருக்கிறாங்க. அப்போது சம்பளம் என்பது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு பெரிய டேலண்ட்டுக்கு சம்பளம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதனால் அட்லி அவர்கள் பெரிய டெலிவரி பண்ணாரா இல்லையா? ஒரு ஜவானோட படத்தை கொண்டு வந்தது ஷாருக் கானுடைய கரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரா இல்லையா? அப்போ அவர் கேட்கறதுல நியாயம் தப்பு இருக்குது சொல்லுங்கள். நியாயம் இல்லை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவருக்குன்னு ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல, அவருக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல. அவர் வந்து கிரெடிபிலிட்டியாக அச்சீவ் பண்ணியிருக்காருல்ல. இந்தியில் தனக்கு தெரியாத ஒரு மொழியில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை ஒரு மனிதர் கொடுத்துருக்காரு, இயக்குனர் கொடுத்துருக்குன்னா அவர் நம்ம பாராட்டணும்ல. அதனால் சம்பளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். ஒரு இயக்குனர் கேட்கறதுனால கொடுத்துட மாட்டாங்க. அப்போது ஒரு இயக்குனர் வந்து எனக்கு திடீர் 200 கோடி கேட்டாங்கன்னா யாரும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கான கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ் அவர் பண்ணாருன்னா அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அட்லியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என் படம் 1000 crore உங்களுக்கு ரெவன்யூ கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ எடுத்து பாருங்களேன், ஜவான் வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி பண்ணுச்சுன்னா 500 கோடி ரூபாய் தியேட்டர்கள் ஷேர் வந்தது. நான் தியேட்டர்கள் மூலமாகவே அவருக்கு 500 கோடி வந்திருக்கும் கலெக்ஷன். அப்போது 1000 கோடி வந்ததுன்னா எனக்கு 10% ஏன் கொடுக்க மாட்டீங்க? நியாயமாக இருக்கா இல்லையா? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கேட்கல, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஷேர், அதில் 500 கோடி ஷேர் வந்திருக்கும் ப்ரொடியூசருக்கு. ப்ளஸ் எல்லா ரெவன்யூ சேர்த்து 1000 கோடினா அதில் 10% எனக்கு கொடுங்க. உங்கள் படம் 1000 கோடியே தயாரிப்பாளர் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போது எனக்கு 10% கொடுங்க அப்படின்னு கேட்குறது நியாயம். என்ன காரணம்னா, ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு பர்சன்டேஜ் என்ன கணக்கு போடுவாங்கன்னா, ஒரு மெயின் டைரக்டர், ஒரு டாப் டைரக்டர் வந்து 10% ஆஃப் த பட்ஜெட் எடுப்பார். ஒரு டாப் ஆக்டர் 20% 30% சம்பளம் எடுத்துப்பாங்க ஆஃப் த பட்ஜெட். மீதி எல்லா டெக்னீஷியனும் 10%. ஓகேங்களா? மீதி எல்லா நடிகளும் ஒரு 10%. அப்போது உங்களுக்கு எப்படி பாருங்க, ஒரு 20 to 30%, 10% 10%னா 60%, 50 to 60% வந்து சம்பளங்களில் போயிடும். மீதி 50% வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் போகும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை வேறு. தமிழ்நாட்டில் சம்பளங்களே 60-70% போயிடும், 30% தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கே போகும். அது ஒரு பெரிய சிக்கல் போயிட்டுருக்கு. ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 50% வந்து பட்ஜெட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும். அதனால தான் நம்ம பார்க்குற ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். ஸோ நம்ம இதுக்கு வருவோம், சம்பளத்துக்காக வரும்போது 20% 30% ஹீரோ வாங்குவார், 10% டைரக்டர் வாங்குவார். அப்படி இருக்கும்போது என் படம் 600 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் 50-60 கோடி கேட்கறதுல தப்பு இருக்குது. என் படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், அதனால் வந்து எனக்கு 100 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லி கேட்கறதுல தப்பு இருக்குது. அவங்க அதை டெலிவரி பண்ணும்போது கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் பெரிய நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட 70% வந்து அவங்களுக்கே போயிடுது.
60% கிட்டத்தட்ட 60%. ஆனால் வந்து ஆமீர் கான் சமீபத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னோட இதில் நான் சம்பளமே வாங்க மாட்டேன், ப்ராஃபிட் ஷேர்ல தான் நான் வாங்குவேன் என்னோட படங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே ஃபாலோ பண்ண வாய்ப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டான் பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மினிமம் சம்பளம் கொடுத்துட்டு ப்ராஃபிட்ல ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது நடந்துட்டு இருக்கு. பெரிய ஹீரோக்கள் நடக்கும், பெரிய ஹீரோக்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்ல ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியர் கட்டாக வந்து டேர்ம்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு கேரண்டீட் மினிமம் சம்பளம், அது பிறகு ப்ராஃபிட்ல ஷேர். அப்போ என்ன அர்த்தம், எல்லா பிஸ்னஸும் அவங்ககிட்ட கண்ணு முன்னாடி சொல்லி அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் நடக்குது, இந்த படம் எவ்வளோ பெரிய வசூல் வந்திருக்கு, எனக்கு இந்த இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு இவ்வளோ ஷேர் நான் வந்து கேரண்டியாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஒரு பேனர் வந்து 4 படமும் ப்ராஃபிட் ஷேரில் போயிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா பார்த்து வைக்குது. இப்படி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ தொழில் அட்டகாசமாக பல நடிகர்கள்கிட்ட எப்படி உங்களால் சைன் பண்ண முடிஞ்சுது, அதாவது ப்ராஃபிட் நடிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க. அது காரணம் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்ன அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், நம்மளா கெஸ் பண்ணி பேச முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், சரியான ஒரு புரிதல் வந்திருக்கு. ஆனால் எல்லாருமே பார்த்து வியக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதை விட முக்கியமாக என்ன சொல்றாங்க, இதுதான் தமிழ் சினிமா எதிர்பார்த்தது, இதை டான் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எல்லா தயாரிப்பாலும் இது நடக்கணும் தான் இப்போ எதிர்பார்ப்புல இருக்கு. விக்ரம் அவர்களுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் வீரதீரசூரன். அந்த படம் விடாமுயற்சினால வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மார்ச் 27 வந்து கிளிக் ஆயிடுச்சு, மூவி ரிலீஸ் ஆக போகுது. எப்படி சார் பார்க்குறீங்க? பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த மார்ச் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டிராகன் மட்டும் தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், பிப்ரவரி மாதம் வந்த டிராகன் தான் மார்ச் வரையும் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. தியேட்டருக்கெல்லாம் டிராகன் ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எந்த படமும் பெரிய லெவலில் வசூல் சாதனை கொண்டு வந்து கொடுக்கல. அப்போது இந்த மார்ச்சில் எல்லாரோட எதிர்பார்ப்பும் எது மேலே இருக்குன்னா வீரதீரசூரன் 2 தான். இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், ஷிபு தமின்ஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு கல்ட் கமர்ஷியல் படத்தை எனக்கு வந்து அருண்குமார் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றி. சியான் அவர்கள் கெரியர்லேயே ஹையஸ்ட் இந்த படம் வந்து பெஸ்ட்டாக கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை நான் நம்புகிறேன். அது வந்து கண்டிப்பாக ஷிபு அவர்கள் வந்து படம் பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்லைனா ஓவராக சொல்ல நினைக்க வேண்டாம், அவர் வந்து நம்பிக்கையோடு தான் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அந்த மாதிரி ஒரு படத்தை அருண்குமார் கொடுத்துருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருமே எதிர்பார்க்குறதே இந்த 27th இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக வரணும். ஏப்ரல் 10th வரையும் இது சஸ்டெயின் ஆகும். 2 வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ 27, அது பிறகு அடுத்த வாரம் ஏப்ரல் 1st வீக்கு, இந்த 2 வாரம் இந்த படம் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா போகிறோம். தமிழ் சினிமா இன்னும் ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக வாரம் படங்கள் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 8 படம், இந்த வாரம் இந்த ஃப்ரைடே 8 படம் தமிழில் வந்திருக்கு. 8 படம். ஆனால் எந்த படமே வசூல் சாதனை பண்ணல. வசூல் சாதனைனா குறைந்தபட்ச வசூல் கூட பண்ணல, ரொம்ப கம்மியான வசூல். திரையரங்களை ரன்னே பண்ண முடியாது. எல்லா திரையரங்களும் கஷ்டப்படுறாங்க. என்னென்னா 10%, 15%, 20% தான் கலெக்ஷன் வருது. இதை வச்சு எப்படி தியேட்டர் ரன் பண்ண முடியும்? படம் நல்லா இருந்தாலுமே அவ்வளோதான் வராங்க. சின்ன படம்னாலே உள்ளே வரமாட்டேன்றாங்க. உள்ளே வரமாட்டேன்றாங்க. அவங்க எல்லாமே ஒரு பெரிய நடிகர் நடித்த படம்னா ஒரு கேலப்பிங்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போயே எல்லாரும் டிக்கெட் எப்போ கொடுக்க போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க, குட் பேட் அக்லிக்கு. அது மாதிரி இப்போ வந்து இந்த படம் வந்து வீரதீரசூரன் 2 வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அப்பா முன்னாடியே வந்திருக்கலாம் இந்த படம், அப்படி தான் எதிர்பார்ப்பு இது வீரதீரசூரன் 2. ஆனால் அவங்களுக்கான டேட் சில இதெல்லாம் அமைஞ்சு 27th வராங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த படம் வசூல் சாதனையில் வெற்றி அடையும் போது அடுத்தது உடனே குட் பேட் அக்லியும், அடுத்தடுத்த கிட்ட வரப்போகிற படங்களும் வந்து பெரிய, அதாவது அடுத்த பிறகு ரெட்ரோ மே 1 வருது, அது பிறகு நம்ம பார்க்க போகிறது ஜூன் 5th அன்றைக்கி தக் லைஃப், இப்படின்னு எல்லா படங்களும் தமிழ் சினிமா அடுத்த கட்டம் கொண்டு போவோம் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக கொடுக்கணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.